எடுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு பேசுகிறார். இது உங்களுடைய திருமணத்தில் நடக்க போகிறது, உங்க குடும்பத்தில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சியில் இது நடக்க போகிறது. நீங்கள் வாங்க போகிற அந்த சம்பளத்தில் இந்த காரியம் நடக்க போகிறது. நீங்கள் கட்ட போகிற வீட்டில் இந்த காரியம் நடக்க போகிறது. நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தில் இந்த காரியம், இந்த வசனம் நிறைவேற போகிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது, 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தது போல பிரதர், இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை மிச்சம் எடுக்க உதவி செய்வார். சிஸ்டர், இந்த காரியத்தை நீங்க திருப்தியா முடிக்கக்கூடிய உதவியை கர்த்தர் அனுப்புவார். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இல்லை, உன்னதமான தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை கடந்து வரப்போகிறது, ஒரு உதவி கடந்து போகிறது. இந்த காரியம் நேர்த்தியாய் முடிய போகிறது. கர்த்தர் உங்க கைகளை திடப்படுத்த போகிறார். நீங்கள் நினையாத ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு கடந்து வர போகிறது. நெடு நாட்களாய் காத்திருந்த இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு வர போகிறது. என்ன தேவையோ அந்த தேவை வாலண்டியராய் நீங்கள் நினைக்காத ஒரு இடத்திலிருந்து வந்து கர்த்தர் அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் 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 ஆமோதித்து இப்பவே இந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நடக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இருந்ததை விட, அவங்க கையில் எடுத்ததை விட மிச்சம் அதிகமாய் ஆண்டவர் தந்தார். நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னா, நம்முடைய துவக்கத்தில் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கறது அல்ல, அதை விட பல மடங்கு நமக்கு திரும்பி நிறைவாய் நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மந்த் முடிகிறதற்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு 2 அற்புதம் நடக்க போகிறது. ஒன்று, உங்களுக்கு எதிரான காற்று அமரப்போகிறது. இன்னொன்று, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இது நடக்கும், இது நிச்சயமாகவே நடக்கும். இது கர்த்தரே நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் இவர்களுக்கு நடக்க வேண்டும். அப்படின்னா சீடர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு பல கிராமத்திலிருந்து, பல இடங்களிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாய் நடந்து நிறைய பேர் வனாந்திரத்தில் வந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து அங்கே பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை பார்த்து, அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கே உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு மனசு தோணல, அப்படியே லேட் ஆகுதுன்னு மனசுக்கு தோணல. அந்த வார்த்தையை கேட்டு ஒருத்தர் கூட எழும்பாம எல்லாருமே அப்படியெல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படின்னா ஜனங்கள் வந்து இங்க இருந்து நடந்து இத்தனை செய்தியை கேட்டு இவ்வளவு களைப்போட இனி ஊருக்கு போகணும்னா வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனா ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்ம ஒன்றும் டென்ஷன் படுத்திக்க வேண்டாம், அவங்களை இன்னும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துரிதமா அவங்களை அனுப்பி விடலாம், அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க படுத்துற வேண்டியதா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா களைச்சு போயிடுவாங்களே, அவங்க ஏற்கனவே நிறைய வந்து சத்தியத்தை கேட்டாங்க, ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் அவங்களுக்கு தந்துட்டேன், ஆனா மாம்சத்திற்குரிய ஆகாரத்தை நான் அவங்களுக்கு தர வேண்டாமா? அப்போ இந்த ஆசீர்வாதம் என்று இருக்கிற இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்க அப்படின்னா 2 வே இருக்குது, 2 வழி இருக்குது. ஒரு வழி, ஒரு உபதேசம் வச்சுங்களேன். ஒரு உபதேசம் என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னா, கஷ்டந்தாயா. இதுவே ஒரு வசனத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த வசனத்தை முழுமையா எடுக்காம அந்த வசனத்தினுடைய பாதியை மட்டுமே எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கிறிஸ்தவனா மாறினாலே உனக்கு உபத்திரவம் தான், ஆண்டவரோட நெருங்கினாலே உனக்கு உபத்திரம் தான், இந்த உலகத்தில் பாடுகள் மட்டும்தான் உனக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு உபதேசம் இருக்குது. இன்னொரு உபதேசம் என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னா, ஒரே செழிப்பின் உபதேசம். ஆண்டவர் நல்லா வைப்பாரு. ஆண்டு நீ வாளாகாமல் அந்த தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், கர்த்தர் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். இந்த வசனங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, உனக்கு கஷ்டமே இல்லை, உனக்கு பாடுகளே இல்லை, உனக்கு பிரச்சனையே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு உலகம். அப்படியே அந்த டீச்சிங் இது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்குது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, உண்மையான வேதத்தினுடைய சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் அத்தனை பேரை வச்சு உபதேசம் பண்ணிட்டு பசியோட பட்டினியோட அவங்களை அனுப்பவும் இல்லை, அதே நேரத்தில் வந்த உடனே பெரிய பிரியாணியை போட்டு அடிச்சு எல்லாரையும் கொளுத்த கன்று மாதிரி சாப்பிடுங்க, வெறும் சாப்பாட்டு ஊழியம் மட்டும்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டினாரோ அதே போல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உணவையும் கொடுக்க வேண்டும் என்று அவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டவரை தேடினதற்கு பிற்பாடு
வெளிப்பாடு வெறும் ஆவிக்குரிய ஆகாரம் மட்டும் அல்ல. நீங்க இதுவரையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருப்பீர்கள், நிறைய ஜெபித்திருப்பீர்கள், வேத வசனத்தை எல்லாம் நிறைய நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வெளியில எந்த பிளஸிங்கும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது அதுல போய் நீ என்ன கண்ட, அதுல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நீ இப்படி கஷ்டப்படுற, அங்க போய் உனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்ல, நாங்க பாரு எவ்வளவு செழிப்பா இருக்கிறோம், நாங்க பாரு கார் வாங்கிட்டோம், நாங்க பாரு வீடு கட்டிட்டோம். உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படி சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு போதுமான அளவிற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வருகிற நாட்களிலே நீங்கள் அவர்களை பார்த்து எங்களுக்கு குறைவு என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அதற்கு மாறாக எங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துகிறார் என்று சொல்லுகிற அந்த கிருபையை தவறுவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டு விதத்திலையும் நீங்க எப்பொழுதுமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம ஓடிடக்கூடாது. அதே நேரத்தில் பாடுகள் 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 அப்படின்னு ஓடிடக்கூடாது. சில பாடுகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து மேற்கொள்ளணும். சில பாடுகள் பிசாசினால தான் அந்த பாடுகள் உண்டாயிருக்கும். பாருங்க, ஒரு கூன் வியாதி உள்ள ஒரு சகோதரி, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி, ஆனா அவங்க எங்க பார்த்தாருன்னா தேவாலயத்துல தான் பார்க்கிறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கூன் வியாதியை கொடுத்த அசுத்த ஆவி ஆண்டவர் துரத்துறாரு. அப்போ சில பாடுகள் நம்ம ஆலயத்திற்கு வந்தாலும் சில பாடுகள் சத்துருனாலே இருக்கும், பிசாசுனாலே இருக்கும். அப்ப அந்த கூனோட வாழ்றது, அந்த பிரச்சனையோட வாழ்றது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்க பிசாசை துரத்துவீர்கள், அப்பொழுது அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை அனுமதிச்சு ஒரு பாடுகள் உங்களுக்கு இருக்கிறது தவறல்ல. உங்களை உருவாக்குறதற்காக கர்த்தர் ஒரு முள் வச்சிருக்கிறது தவறல்ல. ஆனா அதே நேரத்தில் சத்ரு நமக்கு வைத்திருக்கிற முள்ளோட நம்ம வாழ முடியாது. செய்வனை என்கிற அந்த முள்ளோட நம்ம வாழ முடியாது. உலகத்தில் இருக்கிற சில காரியத்தினுடைய முள்ளோட நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் வைக்கிறது வேற. உலகத்தில் இருக்கிற அந்த முள்ளை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் அத்தனை பேருக்கும் தருவார். நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி ஆமென், thank you Jesus. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். இல்லப்பா, இல்ல, இந்த அற்புதம் நடந்துதான் ஆகணும், நான் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவங்கள வெறுமையான அனுப்ப முடியாது. அப்போ இந்த இடத்துல 14ஆம் அதிகாரத்துல சீடர்கள் அந்த சூழ்நிலையை ஆண்டவருக்கு விவரித்து காண்பிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்க ஒன்றும் பாசமா இல்லாத மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்களும் அவங்க சாப்பிடாம போகணும்னு நினைக்கல, அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்கல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இத்தனை பேருக்கு இந்த இடத்துல ஆகாரம் கொடுக்கிறதற்கு இந்த சூழ்நிலை சரியில்லை. இந்த சூழ்நிலை 3 விதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட என்ன பேச போறார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவை. ஆனா அந்த விடுதலை தேவை, அந்த அற்புதம் தேவை. ஆனா நடக்க கூடாதபடிக்கு இந்த 3 சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த 3 சூழ்நிலைகளை விட பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் அப்படி கர்த்தர் நிரூபிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இந்த காரியம் நடக்காது, இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. சீடர்கள் எப்படி ஆண்டவரை தடுத்து நிறுத்த பார்த்தாங்களோ, எப்படி முடியாதுன்றதுல உறுதியா இருந்தாங்களோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உறுதியா இருக்கலாம். இது நடத்துறதுக்கு சாத்தியம் இல்ல பாஸ்டர், இந்த காரியம் எப்படி முடிய போகுது, இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்ன்றது மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் எப்படி இது பண்றது? உங்களுடைய எண்ணங்கள் சீடர்களுடைய எண்ணங்களை போல இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அத்தனை பேரையும் போஷித்து அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்து மிச்சம் எடுத்து ஒரு அற்புதமாய் அது முடியுமானால், கர்த்தர் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுகிறார். யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் பேசுகிறார். மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ ஜெபித்தால் அந்த அற்புதத்தை நீ பார்ப்பாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? திருப்தி அடைவீர்கள். மிச்சம் எடுக்கிறதுக்கு இந்த அற்புதம் நிச்சயமாய் நடக்கும், இந்த அதிசயம் நிச்சயமாய் காணப்படும், இந்த காரியம் நிச்சயமாய் நடந்து ஏறும். எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். ஆமே, நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமே. Thank you Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நடக்காது அப்படின்றதற்கு எத்தனை வார்த்தைகளை சீசலிடத்தில் இருந்தாலும் அவங்க எல்லா வார்த்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு ஆகாரம் யார் கொடுங்க, யார் கொடுங்க, நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்மாலே முடியாது. ஹலோ,
இந்த சூழ்நிலையில ஆகாரம் கொடுக்கிறதுக்கு இந்த சீடர்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க, இது உங்களால முடியாது. ஆனா ஆண்டவர் திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இது நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது யார் செய்வீங்க? இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நினைக்கலாம் கர்த்தர் நினைச்சா கூட அதை பண்ண முடியாது, யாரு நினைச்சாலும் அதை பண்ண முடியாது, பணக்காரன் நினைச்சா அதை பண்ண முடியாது, ஒரு நல்ல டாக்டர் நினைச்சா அதை பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்கள் அல்ல, உங்களை கொண்டே அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே உங்களை கொண்டே கர்த்தர் செய்கிறவர், நம்மை கொண்டே ஆண்டவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த பாட்டினுடைய ஒரு சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். ரொம்ப பிடிச்ச பாடல், அதுல ரொம்ப அழகா இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உமால் கூடும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய கூடும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய கூடும். இன்னொரு அரை நோட் கொடுங்க. ஆமென். ஆண்டவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அந்த 3 காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். அப்படின்னா சீடர்கள் ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அந்த 3 சூழ்நிலையை ஏசப்பாட்ட எடுத்து காமிக்கிறாங்க. இல்ல ஆண்டவரே நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை, இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது. முதலாவதாக 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்திற்கு வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த சீடர்களை ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே துரிதமா அனுப்பிடுங்க, வேகமா அனுப்பிடுங்க, இவங்களை இன்னும் ரொம்ப நேரம் நம்ம வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாயங்காலமான போது ஸோ அது அவங்க சொல்ற நேரம் காலை நேரம் அல்ல, இல்லைன்னா அவங்க சொல்ற நேரம் மதியான நேரம் அல்ல. இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்ப பாருங்களேன், இரவுல நைட் ஒரு மீட்டிங் முடிச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 10 பேர் சாப்பாடுக்காக வந்தீங்க அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல 10 பேர் தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுக்கலாம், ஆல்ரெடி மாவு பாக்கெட் கடையிலே கிடைக்குது, அதை வாங்கி தோசை சுட்டு கொடுக்கலாம், ஒரு சட்னி அரைச்சா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இது 10 பேரோ 100 பேரோ அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் பக்கத்தில் அங்க இருக்கிறாங்க. சோ இந்த 15,000 பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, 3 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆகணும், இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஒருவேளை இவங்க ப்ரிப்பரேஷன் ஆகல அப்படின்னா கடையில வாங்குறதுன்னா கூட அவங்க காலையிலே சொல்லி இருக்கணும். ஆனா 3 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் ஆகல, 2 நாளைக்கு முன்னாடியும் ஆகல, காலையிலையும் சொல்லல. இப்போ லாஸ்ட் மினிட், கடைசி நேரம், எல்லாரும் போகும்போது கடைசியில சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே சாயந்தரம் ஆயிருச்சு, நம்ம போய் கடையில போய் வாங்கிட்டு வர முடியாது, அதுக்குள்ள இருட்டிரும், இன்னும் இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எத்தனை கடையில வாங்குவோம், கடையில வாங்க முடியாது, சாயந்தரம் ஆயிருச்சு. அப்போ முதலாவது சூழ்நிலை, இந்த இடத்துல அற்புதம் நடக்காது என்பதற்காக சீடர்கள் சொல்லுகிற முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப டைம் ஆயிருச்சு. இது காலம் அல்ல, இதுக்கு முன்னாடி தான் காலம், நேற்றைக்கு தான் அதனுடைய காலம், 3 நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய காலம். 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனா கூட நான் ஹோப்பா சொல்லியிருப்பேன், 6 மாசத்துக்கு முன்னாடினா கூட நான் கண்டிப்பா இது நடக்கும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு, இனி அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் பார்க்க முடியாது, இனி அப்படிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காலம் கடந்து போயிருச்சு, நாட்கள் கடந்து போயிருச்சு, டைம் ரொம்ப பாராயிருச்சு, இதுக்கு மேல நான் அப்படி எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அற்புதம் செய்தார். அவர்களுக்கு அது சாயந்தரமானதா இருக்கலாம், அவர்களுடைய காலம் முடிஞ்சு போயிருக்கலாம், அவர்களுக்கு இனி நேரமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் லாஸ்ட் மினிட்ல அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் போஷித்து கர்த்தர் மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உங்களுடைய வயசு முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லலாம், நாள் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லலாம், டைம் ஒருவேளை மாற்றப்பட்டவர்களா இருக்கலாம். என் பிள்ளைக்கு காலம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், என் பிள்ளைக்கு நடத்த வேண்டிய டைம் ரொம்ப தூரமா போயிருச்சு, இனி நான் எப்படி எதிர்பார்ப்பேன், இனி அந்த ஆசீர்வாதத்திற்காக எப்படி எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு பயம் இருக்கிறதுக்கு காரணம் டைம் முடிஞ்சதுனால தான். ஒருவேளை அந்த பயம் உங்களுக்கு இருக்கலாம், அந்த காலங்கள் தாண்டதுனால தான் ஒருவேளை அந்த பயம் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். இவ்வளவு வயசுக்கு அப்புறமா, இத்தனை நாளுக்கு அப்புறமா, எனக்கு அது முடிஞ்சு, இப்போ இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட பரவாயில்ல, இதுக்கு மேல. ஆனா சகரியாவை குறித்து வேதம் சொல்கிறது, சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் யோவான் என்கிற ஒரு மனுஷனை ஏற்ற காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முன்னோடிக்காய் சரியான நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வர கூடுமானால், கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒருத்தருக்கு டைம் முடிஞ்சிருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லலாம் நேரம் ஆயிற்று, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லலாம் இனி முடியாது, ரொம்ப டைம் தாண்டிருச்சு. ஆனால் கர்த்தருடைய வேலையை நீங்கள் சீக்கிரமாய் பார்ப்பீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த வருஷத்திற்குள்ளேயே, கர்த்தருக்கு நேரம் பொருட்டு அல்ல, நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, ஆண்டவருக்கு அந்த நேரம் பொருட்டு அல்ல, கர்த்தர் இன்னைக்கு நினைச்சாலும் அதே போல செய்வார். நாளைக்கு 5 வருஷம் தாண்டி செய்தாலும் அதே பலத்தோடு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மோசே ஆண்டவரை பார்த்து, யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்ன வேண்டாம், நான் கண்டிப்பா அதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு 80 வயசு ஆயிருச்சு, எனக்கு 80 வயசு ஆயிருச்சு, 40 வயசுல இருந்தா பரவாயில்லையே, இவ்வளவு காலம் தாண்டியா நீங்க என்கிட்ட வரீங்க, இவ்வளவு காலம் தாண்டியா நான் ஜனங்களை நடத்த போறேன், அவ்வளவுதான், என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு நேரமே இல்லை, இனி என்னுடைய காலத்துல எல்லாத்தையுமே நான் கழிச்சிட்டேன், இனி எனக்கு என்ன இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது, அவர் வெற்றி உள்ளவர். மோசேயை 80வது வயதிலே தேடி வந்து அவனுக்கு மறுபடியும் அந்த கிருபையை கொடுத்து, 40 வயசுல இருந்த அந்த பலத்தை கொடுத்து 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியுமானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், காலம் முடியல மகளே, உன் காலம் முடியல, மகனே உன் காலம் முடியல, உங்க பிள்ளையினுடைய காலம் முடியல, உங்க காலம் முடியல. கர்த்தர் கடைசி 15 வருஷத்துல உங்களை எழுப்பினாலும் அந்த 15 வருஷம் யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாரு. இனி இருக்கிற காலத்துல கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டாலும் இதுவரையிலும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியும். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே பரலோகம் அதை அங்கீகரிக்கட்டும், பரலோகம் அதை அங்கீகரிக்கட்டும், பரலோகம் அதை அங்கீகரிக்கட்டும். Thank you Jesus. Hallelujah, hallelujah. இது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, டைம், அந்த டைம் பாராயிருச்சுன்னா, அந்த டைம் தாண்டிருச்சுன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இனி கொஞ்சம் கஷ்டம்தான், இனி கொஞ்சம் கஷ்டம்தான், இனி கொஞ்சம். அதான் இந்த சீடர்கள் சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிருச்சு ஆண்டவரே, சாயங்காலம் ஆயிருச்சு ஆண்டவரே, இனி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா, இனி ஓட முடியுமா, இனி கடையில் போய் வாங்க முடியுமா, இனி எவ்வளவு தூரம் நடக்கிறது, இனி எவ்வளவு தூரம் இந்த ஜனங்களை உட்கார வைப்பீங்க, எப்படி அது நினைச்சு பாருங்க. டைம் ஆச்சு, சாயந்தரம் ஆயிருச்சு, சாயந்தரம் ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது வெளியில எங்கேயும் வாங்க வேண்டாம், அது வெளியில எங்கேயும் போக வேண்டாம், நீங்க தேட வேண்டியதெல்லாம் வராது, நான் எங்க இருந்து வைக்கிறேன்னா உங்களுக்குள்ளேயே. அங்கிருந்தே ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்தாரு. அவர்களுடைய கூட்டத்திலிருந்தே ஒரு சின்ன பையனை கர்த்தர் எழுப்பினார். ஒரு சின்ன, அவ்வளவு பெரிய அற்புதத்தை ஒரு சின்ன பையன் மூலமா கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் மலை போல இருக்கிற பிரச்சனை, மலை போல இருக்கிற ப்ராப்ளம், மலை போல இருக்கிற சூழ்நிலை, ஒரு சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தரால செய்ய முடியும். உங்க சின்ன வருமானத்தை கொண்டு கர்த்தரால செய்ய முடியும். இந்த மலையை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ பயப்படாதே மகளே, இந்த மலையை பார்த்து பயப்படாதே. கர்த்தர், ஆமே, இந்த சிறு தாவீதை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க உண்மையானால் உங்களை கொண்டு கர்த்தரதை நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நேரம் ஆரம்பிக்க போகிறது, அந்த சரியான நேரம் ஆரம்பிக்க போகிறது. இந்த பிரசங்கம் நடக்க நடக்க அந்த நேரம் ஆரம்பிக்க போகிறது. இனிதான் உங்க டைம், இனிதான் உங்க டைம். இதோ கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய டைம் நெருங்கிருச்சு, அவருடைய கையில எடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு, அவருடைய அன்புல நான் ஏற்றுகிற டைம் நெருங்கிருச்சு. உங்களை யுத்த களத்துல கர்த்தர், ஆமென், அனுப்ப போகிறார். நீங்கள் இதோ பட்டயமாய் புறப்பட்டு போக போகிறீர்கள். இந்த பட்டயம் இதுவரைக்கும் கர்த்தருடைய அடைப்பையிலே இருந்தது. இதோ இப்பொழுது கர்த்தருக்கு நேரம் வந்துவிட்டது, என் வேலை வந்தது. அவருடைய கரத்தை
கரத்திலே எடுத்து அதை நாணேற்றி எய்வீராக. எதிரினுடைய பாளையங்கள் சின்னாபின்னமாக்கப்படட்டும். எதிரினுடைய பாளையங்கள் நொறுங்கி விழட்டும். இந்த அம்பிற்கு எதிராய் நிற்பவன் யார்? இந்த அம்பை எதிர்கொள்கிறவன் யார்? ஒருவராலும் முடியாது. இது கர்த்தருடைய அம்பரா துணியிலே பல வருடங்களமாய் அடைக்கப்பட்டு கிடந்த இது அம்பு. இந்த அம்பு நான் ஏற்றினால் எதிரியினுடைய பாளையத்தை பிளக்கும். இந்த கல் வெகு நாட்களாய் உருண்டோடின கல்கள், நிறைய பிரச்சனைகளை சமாளித்த கல்கள், நிறைய புயல்களை தாண்டின கல். இந்த கல் இப்பொழுது புறப்பட்டு போய் எதிரியினுடைய நெற்றியிலே பட்டு எதிரியை அழிக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஓ ஹalleluya. அந்த அபிஷேகம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் போதே நெடுநாள் இருக்கிற தடைகள் உடைவதாக. ஓ வருஷமாய் காத்திருக்கிற காத்திருப்புகள் ஒரு முடிவிற்கு வருவதாக. இந்த வயசுல இந்த காரியம் நடக்குமா என்று கேட்டவர்களுக்கு முன்பாய் நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹalleluya. வாலிப தம்பி, நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாலிப தம்பி தங்கச்சி, நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுவரையிலும் டைமை தொலைச்சிட்டேன், டைம் மாறிடுச்சு, டைம் போயிருச்சு, வீணடிச்சிட்டேன், இப்படி உட்கார்ந்துட்டேன், எதுவும் நடக்கல அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய், அவருக்கு நேரம் ஒரு பொருட்டு அல்ல. அவருக்கு ஒரு நேரம் ஒரு பொருட்டு அல்ல. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இனி கர்த்தர் உங்களை எழுப்பினா கூட போதுமானது. இனி எழுப்பினாலும் நீங்க 40 வருஷம் பிரகாசிப்பீங்க. இனி கர்த்தர் உங்களை எழுப்பினாலும் 30 வருஷம் பிரகாசிப்பீங்க. ஆமென். இதுக்கு முன்னாடி செய்யாததை இனி கர்த்தரால செய்ய வைக்க முடியும். நீங்க இன்னைக்கு அதை போய் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளவு காலங்கள் வீணா போகுது, இவ்வளவு காலம் என் பிள்ளைக்கு வீணா போகுது. நிறைய பேர் மனசுல அதை தான் நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். உங்க இருதயத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய பேரோட கர்த்தர் நேருக்கு நேர் பேசிட்டு இருக்கலாம். நேர கர்த்தர் என்கவுண்டர் பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் கடத்த காலையில எழும்பும் போது டேட்டை பார்க்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். அதுக்குள்ள இத்தனை வருஷம் உருண்டு ஓடிடுச்சே, அதுக்குள்ள இத்தனை காலங்கள் போயிருச்சே, ஐயோ இது வரைக்கும் ஒண்ணுமே நான் பண்ணலையே, இது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லையே, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வாய்க்கலையே, என்ன பண்ணுவேன்? ஆனா ஆண்டவர் சாயங்காலமான போது அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் சிலருக்கு இன்றே தொடங்குகிறார், சிலருக்கு இப்பவே ஆண்டவர் தொடங்குகிறார், சிலருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் தொடங்குகிறார், சிலருக்கு இந்த வருடம் கர்த்தர் தொடங்குகிறார். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது நடக்கும்னு சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் ஜெபிங்க. எஸ், உங்க பிள்ளைகளுக்காக நடக்கட்டும். எஸ், கர்த்தருடைய பலத்த பிரசன்னம். ஆமென். ஆண்டவருடைய ஒரு பெரிய உலாவுதல் இங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஏசப்பா அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை கேட்டு விசுவாசித்து, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரே, நான் ஒரு நாள் சாட்சி சொல்லணும். ஏன் சாட்சியை பாஸ்டர் வாசிக்கணும், இந்த மாதிரி இருந்த என் பிள்ளையினுடைய சாட்சியை வாசிக்கணும்னு நீங்க சொல்லுங்க. இயேசுவே நடக்கட்டும். தகப்பனே கர்த்தரை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சீடர்கள் இரண்டாவது ஒரு காரணம் சொல்றாங்க. ஆண்டவரே, இந்த அற்புதம் நடக்கிறதற்கு வாய்ப்பில்லை, எப்படி இந்த காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? இத்தனை பேருக்கு ஆகாரத்தை எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதற்கு இவர்களிடத்துல இன்னொரு ரீசன் இருக்குது, இன்னொரு காரியம், இன்னொரு சூழ்நிலை அவர்கள் இருக்கிறது. வாசிக்கலாம், அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இரண்டாவது, இந்த சீடர்கள் இங்க ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, சாயங்காலமான போது அவர்களுடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். ஆண்டவரே, இந்த அற்புதம் நடப்பதற்கு இந்த இடம் சரியான இடமா இல்ல, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு, இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு இந்த இடம் சரியான இடம் இல்ல. இதே மீட்டிங் ஒருவேளை சிட்டில நடந்துருச்சுன்னா சரி, ஒருவேளை நீங்க சொல்றத வேணா ட்ரை வேணா பண்ணலாம். சரி, ஊர்ல இருக்கிற எல்லா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா மடமடன்னு மளிகை ஜாமான் வாங்கி செய்யலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எந்த சூழ்நிலை அப்படின்னா, நம்ம சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர்ல வந்துட்டோம், நம்ம ஜனங்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப அவுட்டர் வந்துட்டோம், கடைகள் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப அவுட்டரா நம்ம வந்துட்டோம். நம்ம இருக்கிற இடம் என்ன இடம் அப்படின்னு சொன்னா, வனாந்தரமான ஒரு இடம், வனாந்தரமான ஒரு இடம். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அற்புதம் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இருக்கிற இடம் சரியில்லை, என்னுடைய வீடு சரியில்லை,
எங்க அம்மா அப்பா எனக்கு சரியில்லை, நான் இப்படி பிறந்திருக்க கூடாது, நான் இந்த இடத்துல பிறந்திருக்க கூடாது, நான் பிறந்த இடம் மட்டும் வேற இடமா இருந்திருந்தா, வேற ஒரு வீடா இருந்திருந்தா இது இப்படி நடந்திருக்காது, ரொம்ப அழகா செஞ்சிருக்கலாம், அழகா அந்த காரியம் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருந்துட்டு நான் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த இடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா சுதந்திரிக்க முடியாது, எனக்கு அதற்குள்ள வசதி இந்த இடத்துல இருக்குல்ல, நான் இருக்கிற இடம் யாரும் மதிக்காத இடம், நான் இருக்கிற இடம் ஒரு மோசமான ஒரு இடம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். இடம் கர்த்தருக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அற்புதம் செய்வதற்கு கர்த்தருக்கு இடம் பொருட்டு அல்ல. உங்களை உயர்த்துறதற்கு ஆண்டவருக்கு இடம் பொருட்டு அல்ல. எகிப்து என்கிற ஒரு கொடிய அரண்மனைக்குள்ளே கடந்து போனாலும், எகிப்து என்று ஆட்களை கொல்லுகிற ஒரு சவக்கிடங்குக்குள்ள கொண்டு போனாலும், அந்த சவக்கிடக்கிலிருந்து ஒரு மனுஷனை பார்வோனுக்கு அதிகாரியாய் மாற்றுவதற்கு என் கர்த்தரால முடியும். நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். மோசே வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது சாத்தியம் இல்ல, வேற யாரையாவது ஒருத்தரை அனுப்புன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எனக்கு இடம் சரியில்லை, நான் எகிப்துல இருந்திருந்தான்னா கதை வேற, நான் பார்வோனுடைய அரண்மனையில இருந்திருந்தேன்னா வேற மாதிரி, நான் அங்க இருந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் நம்பி இருப்பேன், அங்க இருக்கும்போது நான் இதே வார்த்தையை நான் நம்புறேன். அருத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். ஒரு எபிரேயனை ஒரு எபிக்தியன் அடிக்கிறத பார்த்துட்டு நானே அவனுக்கு விரோதமா அடிச்சு அவனை கொன்னுட்டேன். அன்னைக்கு எனக்கு இருந்த தைரியம் அந்த மாதிரி. ஏன்னா நான் இருந்த இடம் வேற இடம், என்னை சுற்றி இருந்த அட்மாஸ்பியர் வித்தியாசமான இடம், எனக்கு சாப்பாடு போட்டவங்க பார்வோனுடைய வீடு, நான் இருந்த இடம் பார்வோனுடைய வீடு, அந்த அரண்மனையில இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன வனாந்தரத்துல கொண்டு வந்து, யாரும் இல்லாத இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆடு மேய்க்க பண்ணிட்டு, இந்த பாறையும் இந்த வெயிலின் மத்தியில இருந்து இங்க இருந்து 20 லட்சம் பேரை நான் எப்படி நடத்துவேன்? நான் இருக்கிற இடம் சரியில்லை, என்னை கொண்டு வந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம், எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்க, இந்த இடத்துல வெறும் பாறை தான் இருக்குது, இந்த இடத்துல வெறும் வெயில் மட்டும்தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் இப்போ வாக்கு கொடுக்கிறாரு, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்கிற முட்செடியை நீ உற்று கவனித்து பாய், அந்த முட்செடி எரிந்து கொண்டிருந்தாலும் அது வேகவே இல்லை. ஏன்னா இந்த இடமானாலும் உன்னை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். சிஸ்டர், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரால உங்களை உயர்த்த முடியும். பிரதர், நீங்க இருக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தருக்கு உங்களை உயர்த்த முடியும். ஆண்டவருக்கு வேற இடத்துல தான் உங்களை வச்சு உயர்த்தணும்னு கிடையாது. இதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே இடத்துல உங்க தலையை உயர்த்தணும்னு நினைச்சா அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த இடத்துல தேவையான ஆசீர்வாதம் கடந்து வரும், அந்த இடத்துல உங்களுக்கான வழிகள் திறக்கும், அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த இடத்துல ஆண்டவர் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் விரோதமா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரே. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு இடம் ஒரு பொருட்டு அல்ல, இடம் ஒரு பொருட்டு அல்ல. ஒன்னும் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் சில மனிதர்களுடைய கடைகள், சில ஃபேமஸான சில கடைகளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய ஆரம்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தா தான் இருக்கும், தெருவா தான் இருக்கும், சில ஒரு சின்ன முட்டு சந்தா இருக்கும், யாரும் விரும்பாத ஒரு இடமா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருந்து எட்டாத உயரத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுக்கே கர்த்தர் அப்படி செய்ய முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஏன் செய்ய முடியாது? கண்டிப்பா செய்ய முடியும். நீ பிறந்த இடம் சரியான இடம்தான், கர்த்தர் உங்களை பிறக்க பண்ணின இடம் சரியான இடம்தான். மனிதர்கள் முத்திரை போடலாம், மனிதர்கள் முத்திரை போடலாம். சிலருக்கு வந்து இப்போதான் சமீப காலமாக தான் நான் அதை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அது தெரியாது. நிறைய பேர் தங்களுடைய ஜாதியை வச்சு தங்களை ஒதுக்கிக்குவாங்க. நான் வந்து மோசமான ஒரு ஜாதியில் பிறந்தேன், என் ஜாதி வந்து ரொம்ப சின்ன ஜாதி, என் ஜாதி இந்த மாதிரிலாம். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் மனிதர்கள் தான் உண்டு பண்ணது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை வச்சே நிறைய பேர் தங்களை டிசைட் பண்ணிக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இப்படி தானே பிறந்திருக்கிறோம், நான் மட்டும் ஒரு ஹை காஸ்ட்ல பிறந்திருந்தேன்னா, நான் மட்டும் அப்படி பிறந்திருந்தேன்னா. யார் சொன்னா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு கர்த்தர் சமூகத்தில் இல்லை. இந்த பைபிள்ல ஒன்னே ஒன்று, ஆண் பெண். கர்த்தர் அப்படி வேறு பிரிச்சிருக்கிறாரே தவிர நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க ஒருவேளை சொல்லலாம், நீ கிறிஸ்டியானிட்டிக்கு போன, அது கீழ் ஜாதி, அது மோசமான ஜாதி, அது வந்து எல்லாரும் கஷ்டப்படுறவங்க போறது. அவங்களுக்கு தெரியாது இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற ரத்தம்னு ஒன்று இருக்குமானால்
நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுனுடைய ரத்தம் தான் விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தம் பாவம் இல்லாத ரத்தம், அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தத்துக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை இருக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. ஆமென். அந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இடம் ஒரு தடை அல்ல. அதான் அவங்க சொல்றாங்க, இது என்ன இடம் அப்படின்னு சொன்னா, இது வனாந்தரமான இடம். இது என்ன இடம்? வனாந்தரமான இடம். நான் வந்து ஊழியக்காரர்களுடைய கூடுகையில் எப்பொழுது பிரசங்கத்துக்கு அழைக்கப்பட்டாலும் கண்டிப்பா இந்த யோவான் சுவிசேஷகரை குறித்து யோவானை குறித்து நான் சொல்லாம இருக்கிறதே இல்லை. கண்டிப்பா. ஏன்னா நிறைய ஊழியர்களுக்குள்ள வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கிராமத்துல ஊழியம் செய்யறோம், நான் வந்து ஒரு சந்துக்குள்ள நான் ஊழியம் செய்யறேன், அதனாலதான் என் ஊழியம் வளரல, நான் கிராமத்துல ஊழியம் பண்றதுனால தான் இந்த ஊழியம் வளரல, சிட்டியில ஊழியம் செஞ்சா வளரும், பெரிய ஹை அபிஷியல் இருக்கிற இடத்துல ஊழியம் பண்ணா வளரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அது நிஜம் கிடையவே கிடையாது. வேதத்துல வந்து யோவானை குறித்து வேதம் சொல்லுது, யோவான் வந்து தங்கி இருந்த இடம் எங்க அப்படின்னு சொன்னா, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். வனாந்தரத்திலே கூப்பிடுறவனுடைய சத்தம். யோவான் வந்து சிட்டியில எல்லாம் இல்ல, யோவான் வந்து அரண்மனையில எல்லாம் இல்ல. யோவான் எங்க இருந்தார் அப்படின்னா, எல்லாருக்கும் மறைஞ்சு போய் வனாந்தரத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து இருந்த யோவானை தேடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவனுடைய பிரசங்கத்தை கேட்க போனாங்க. அப்ப அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு தூரத்திலிருந்து வந்த ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, வழியருகே ஒரு விதை, அப்படியே ஓமைகளை சொல்லி 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 ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா இந்த பாருங்க, நம்மள மாதிரி பிரசங்கி எல்லாம் கிடையாது, அதுவும் பென்ஸ் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் கிடையாது. அவர் வந்து பழைய ஒரு ஆள். பழைய ஆட்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்ணுவார்னா, அப்படியே நாக்க துருத்திட்டு சொல்லுவாங்க. செத்த உடஞ்ச அவங்க ஞாயிற்றுக்கிழமை வாக்கு தத்துவம் எடுக்கிறதே என்ன எடுப்பாங்கன்னு சொன்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அதுதான் ஃபர்ஸ்ட் வசனமா எடுப்பாங்க. அடுத்த வசனம் எடுக்கும்போது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு எடுப்பாங்க. இன்னொரு பிரசங்கத்துக்கு வசனம் எடுத்தாங்கன்னா, எப்ராயிமே நீ திருப்பி போடப்படாத அப்பம் அப்படின்னு எடுப்பாங்க. அவங்க பிரசங்கத்தை எல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம ஆட்களுக்கெல்லாம் கத்தி கலங்கிரும். என்ன மாதிரி அந்த பிரசங்கத்தில் எவ்வளவு திட்டு. அதே போல இந்த யோவான் சானவனுடைய பிரசங்கம் வந்து ஆண்டவருடைய பிரசங்கத்தை போல அல்ல. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு வழிகாட்டினவன் யார்? நல்ல கனிகளை கொடுங்கள், அப்படி கெட்ட கனிகளை கொடுத்தீங்கன்னா நீங்க வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுவீர்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்களேன். சோ இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிற இடம் வனாந்தரமான இடம், இருக்கிற இடம் சரியில்லை. அதற்கு பிறகு அவர் பண்ணுகிற பிரசங்கம் வந்து சாஃப்டான பிரசங்கம் இல்லை. அவர் பண்ணுகிற பிரசங்கம் வந்து அப்படியே எல்லா ஜனங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த ட்ரெஸ், வேதம் சொல்லுகிறது அவர் வந்து தோல் உடைய போட்டிருந்தாராம். அவருடைய ட்ரெஸ் வந்து கோட் ஷூட்டு அப்படி போட்டு டையை கட்டி ஒரு ஷூவை கட்டி அப்படியே கால் மேல காலை போட்டு ஒரு பெரிய ராஜா சேர்ல உட்கார்ந்தெல்லாம் பிரசங்கம் பண்ணல. அவர் சாதாரணமா ஒரு தோல் உடைய போட்டு பிரசங்கம் பண்றாரு. அடுத்து ஒரு பிரச்சனை, அவருடைய சாப்பாடு நல்ல மட்டன் பிரியாணி, 5 ஸ்டார் ஹோட்டல் உட்கார்ந்து சாப்பிடல, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருடைய உணவா இருந்துச்சு. ஆனா ஆயிரக்கணக்கான பேர் போய், போலீஸ்ல இருக்கிறவங்க, அந்த நாட்கள்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் போய் அவரிடத்துல என்ன கேட்டாங்கன்னா, நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த தேவ மனுஷன் இருந்த இடமோ, அவர் பேசின பேச்சோ, அவர் சாப்பிட்ட சாப்பாடோ, அவர் உடுத்தின உடையோ ஊழியம் விரிவாக்க பணிக்கு அது ஒரு தடையா இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை தேடி ஜனங்களை கொண்டு வருகிறதற்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு, கர்த்தர் எவரையும் பயன்படுத்துகிறதற்கு, மேன்மைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மகனே, உன் தாளந்தை விட கர்த்தருடைய வார்த்தை பெரியது. உன்னுடைய படிப்பை விட கர்த்தர் பெரியவர். உன்னுடைய அழகை விட கர்த்தர் பெரியவர். நீ இருக்கிற இடத்தை, நீங்க இருக்கிற இடத்தை விட கர்த்தர் பெரியவர். உங்களுடைய பேக்ரவுண்டை விட கர்த்தர் பெரியவர். உங்களுடைய தோற்றத்தை விட கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் நினைச்சாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற கர்த்தர், சாதாரண கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தின கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லவர்னு நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, வாலிப தம்பி, ஆண்டவர் ஒன்னு அந்த இடத்துல தான் உயர்த்த போறாரு. கர்த்தருக்கு உன் இடம் பெருசு இல்ல. ஆமென். உன்னுடைய முகவரி கர்த்தருக்கு பெருசு இல்ல. உன் முகவரி சிறைச்சாலையா இருக்கலாம், உன் முகவரி ஒருவேளை சாணி தரையா இருக்கலாம், உன் முகவரி ஒருவேளை அனாதையா இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட முகவரி உள்ளவர்களை எடுத்து அவருடைய பெயரை முன்னாடி போட்டு முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரியை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி இப்போ 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 இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா.
நீங்க இருக்கிற மேன்மையான ஒரு இடத்தை இழந்திருக்கலாம். அந்த இடமே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கலாம். சிலர் பாருங்க, என்னதான் அவங்க சொன்னாலும் இந்த ஃபாரின்ல போயிட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வர்றவங்க பாருங்க, என்ன பேசினாலும் அவங்க வாயில அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். நான் துபாயில இருந்த போது, நான் ஓமான்ல இருந்த போது, நான் ஆஸ்திரேலியால இருந்த போது, நான் யுஎஸ்ல இருந்த போது. ஏன்னா அவங்களால மறக்கவே முடியாது. 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த கிளைமேட், அந்த சாப்பாடு, அந்த சம்பளம். ஏன்னா இங்க எல்லாம் நமக்கு சம்பளம் கொடுத்தா கூட குறையும், அங்க கொஞ்சமா கொடுக்கறது இந்த ஊர்ல கொண்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்க, நீங்க இல்லைன்னா கேட்டு பாருங்க, வெளிநாட்டில் போயிட்டு வந்த யார்கிட்ட வேணாலும் நீங்க பேச்சு கொடுங்க, அரை மணி நேரம் நீங்க பேசுறதுக்குள்ள 5 டைமாவது அந்த ஊர் பேர் அவங்க சொல்லாம இருக்க மாட்டாங்க, வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. நான் நிறைய பேர் அந்த மாதிரி வாட்ச் பண்ணிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான்லாம் ஓமான்ல இருக்கும்போது, நான்லாம் குவைத்தில் இருக்கும்போது, நான்லாம் சம்திங் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி இருக்கும், அப்படி இருந்தேன் நான். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப தவற விடுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கும்போதா எனக்கு சம்பளம் நிறைய, அந்த ஊர்ல இருக்கும்போதா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த ஊருக்கு போனாதான். நிறைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு என்ன நிறைய பணத்தை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் இடத்துல கொடுத்து, நான் ஃபாரின் போகணும், உன் நோக்கம் என்ன, நான் ஃபாரின் போகணும், உன் ஆசை என்ன, நான் ஃபாரின் போகணும். நீங்க ஃபாரின் போங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா வெளிநாட்டுக்கு போனாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தமிழ்நாட்டில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்கன்னு நான் சொல்லல. கர்த்தர் இங்க ஆசீர்வதிச்சு அங்க பிரான்ச் ஓபன் பண்ணணும். ஆமென். வாலிபர்கள் எல்லாரும் இங்க, உங்களுடைய எல்லாம் உங்களுடைய அஸ்திவாரம் இங்க. ஆனா பிரான்ச் அப்படின்னு போட்டு எங்க போடணும்னா, ஓமான்ல ஒரு பிரான்ச் இருக்கணும், உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரான்ச் இருக்கணும், யூஎஸ்ல ஒரு பிரான்ச். கர்த்தர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு. இந்த ரத்தினபுரியிலேயே கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு, இந்த தெருவில் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போனா யாரும் நடமாட்டம் போக மாட்டாங்க, இங்க புடிச்சு பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிடுவாங்களோன்னு பயப்பட்ட இடத்துல கர்த்தர் ஒரு சபையை ஆரம்பிச்சு ஜனங்களை கொண்டு 27 கண்ட்ரிக்கு ஆண்டவர் கொண்டு போக முடியும்னா ஏன் செய்ய மாட்டாரு? உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு இடம் பெருசு இல்ல, கர்த்தருக்கு இடம் பெருசு இல்ல, ஆண்டவருக்கு இடம் பெருசு இல்ல, கர்த்தருக்கு இடம் பெருசு இல்ல. ஆமென். மண்ணில் இருக்கிறவனை மாணிக்கத்துக்கு கொண்டு போய் வைக்கிறவர் கர்த்தர், ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் கர்த்தர். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களோடு உட்கார வைக்க போறார். ஆமென். வெகு சீக்கிரத்தில் அது நடக்க போகிறது. கர்த்தர் பெரியவர். ஹalleluya. thank you jesus. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள்? சொல்லுங்க அப்பாட்ட, கர்த்தருக்கு அற்புதம் செய்வதற்கு. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இடம் உண்டாக்க போகிறார். கர்த்தர் இந்த இடத்திலே, வெட்கப்பட்ட அதே இடத்திலே என்ன அவரால் நிறுத்துறதற்கு முடியும். அவருக்கு அது லேசான காரியம். சொல்லுங்க அப்பாட்ட, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டோ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டோ. கைகளை மேல தட்டி சொல்லு. ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தின் அறிக்கை செய்து, பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே. உயிரோட பாடுங்க, உயிரோட பாடுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. அப்பா நடக்கட்டும். வானத்தின் ஆசை
செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. ஓ செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அழகோ. சொல்லுங்க சொல்லுங்க. கைவிடவே கைவிடவே கிருப கிருப ஆசீர்வாதத்தின் ஆமென். நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். ஆமென். சாயங்காலம் அதான் சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவே முடியாது, அவங்கள வெகு சீக்கிரமா அனுப்பிவிடணும், அவங்க வேகமா போட்டோம். காரணம் என்ன அப்படின்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது என்ன இடம் அப்படின்னு சொன்னா இது வனாந்தரமான ஒரு இடம். நம்பர் 3, மூன்றாவதாக அவங்க சொல்றாங்க, சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை. நம்பர் 3 சீடர்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டைம் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? ஃபர்ஸ்ட் வந்து நேரம் தாண்டிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரம் சரியில்லாத நேரம்ன்றாங்க. நேரம் ஆயிடுச்சு, இது சரியில்லாத நேரம், இந்த நேரத்தில் இது செய்ய முடியாது. அதான் நிறைய பேர் ஜோசியக்காரன்ட்ட போய் கையை கொடுத்தா அந்த ஜோசியக்காரன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னு தெரியுமா, இது உனக்கு டைம் கேட்கல, 2026 டைம் சரியில்லை, ஆமாம் 2027 டைம் சரியாயிடும், அப்படியே வாட்சை பிடிச்சி ஆண்டவர் திருப்பி வச்சிருவாரு. நிறைய பேர் அது சிலதெல்லாம் ரொம்ப கொடுமை. 6 மாசமா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை 2 பேரும் ஒன்னா இருந்தா ஒருத்தர் செத்துருவேன்னு சொன்னாராமா யோசியர். 2 பேரும் ஒன்னா இருக்காதீங்க, செத்துருவாங்க, டைம் சரியில்லை, இப்போ பையனுக்கு டைம் சரியில்லை. நிறைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்க்கணும்னு சொன்னா, இல்லை இப்போ பார்க்காதீங்க, இந்த வயசுல அவன் கல்யாணம் பண்ணா 2 கல்யாணம் பண்ணிடுவாராமா. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த மாதிரி மூட நம்பிக்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறதா ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஒரு பையன் வந்து அவனுடைய ஜாதகத்துல வந்து 2 கல்யாணம் பண்ணணும்னு இருக்காமா. ஜாதகத்துல வந்து 2 கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதுனால இப்ப முதல் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பிரச்சனைக்கு எங்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு 2 கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சொல்ல, எனக்கு பிரச்சனை சரி பண்ணுங்க, இதை வந்து ஒப்புரவாகட்டும், நான் ஒன்னா வாழணும்னு சொல்லல. இவருக்கு ஜோசியர் சொல்லிட்டாராமா, இவருக்கு வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணின கல்யாணம் நிற்காது, அது போயிடும், அதுக்கப்புறம் பண்ணுற கல்யாணம் தான் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் கல்யாணம் உன்னை பரலத்துக்கு கொண்டு போவோம், 2வது கல்யாணம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போவோம், பரவாயில்லையான்னு கேட்டேன். வேற என்ன சொல்ல முடியும் அவன்கிட்ட? அவர் ரெடி ஆயிட்டாரு. இப்போ எந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு? எனக்கு எப்பவுமே நெட்டியில் 2வது கல்யாணம் எழுதிட்டாங்க, அதனால 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த மாதிரி யாராவது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அற்புதம் நடக்கணும், ஆனா நான் எழும்பணும், நான் வாழணும், ஆனா என்ன சரியில்லைன்னா, எனக்கு டைம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, இந்த 1 வருஷம் மட்டும் விட்டுருங்க, என்ன இந்த 6 மாசம் மட்டும் என்ன விட்டுருங்க, இந்த 3 வருஷம் வரைக்கும் என்னை கண்டுக்காதீங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் வரேன். நீங்க மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தீங்க, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வர வேண்டாமா? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் அனுக்கிரக வருஷம். கர்த்தருக்கு நேரம் ஒரு விஷயம் அல்ல. அவர் எந்த காலத்திலும் கிரியை செய்கிற கர்த்தர், அவர் எந்த நேரத்திலும் கிரியை செய்கிற கர்த்தர். அவர் காலையிலையும் அற்புதம் செய்வார், மதியமும் செய்வார், இரவும் செய்வார். அவருக்கு நேரம் ஒரு பொருட்டானது அல்ல. நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இல்லை, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம், இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். சூழ்நிலையை பார்த்து இந்த நேரம் சரியில்லைன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த நேரம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நேரம் தான். இந்த நேரம் அதிசயம் செய்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நேரம் தான். இந்த நேரம் கர்த்தர் அற்புதம் செய்வார். சிலருக்கு இந்த வருடம், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே இது கெட்ட வருடம் என்று சொன்ன அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வருடமாய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு எஸ் ஆமே. என் காலங்களை கரங்களிலே வைத்திருக்கிற கர்த்தர், என் காலங்களை கரங்களிலே வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சாபங்களை ஆசீர்வாதமாய் திரும்ப பண்ணுகிற கர்த்தர்.
என் பிள்ளைக்கு இது நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிர் போற நேரத்தில் அவ்வளோதான் அந்த குழந்தை சுமக்கும் போதே அந்த அம்மாவுக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ரொம்ப வருத்தத்தோடையே இருக்கிறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க உடம்பு ஒத்துக்கவே இல்லை. இப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்களுடைய உடம்பு சரியில்லாமல் போச்சு. ட்ராவலில் இருக்கிறாங்க. வழியில் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது என்னுடைய ரொம்ப அவளுடைய உயிர் பிரியும் போது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னா பெனானி, இது துக்கத்தின் மகன், வேதனையின் மகன் அப்படின்னு பெனானின்னு பேர் வைக்கிறாங்க. உடனே அவங்க தகப்பனாகிய யாக்கோபு அப்படியே வந்து அந்த பேரை அப்படியே அழிச்சிட்டு, இல்லை பென்யமீன், இவன் வலக்கையின் மகன், இவன் வலக்கையின் மகன். இது நேரம் சரியில்லாம பிறந்த பிள்ளை இல்லை, இது நேரம் சரியில்லாம பிறந்த பிள்ளை இல்லை, இது சரியான நேரத்திற்கு பிறந்த பிள்ளை தான். இந்த நேரமும் கர்த்தருடைய நேரம் தான். ஆமென். உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நீ பிறந்ததிலிருந்து தான் இப்படி ஆயிடுச்சு, நீ பிறந்ததிலிருந்து தான் உங்க அப்பா செத்து போனாரு, நீ பிறந்ததுனால தான் எல்லாம் நஷ்டமாயிருச்சு. நான் நம்புறேன், இல்ல, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். அதை அப்படியே திருப்பி, நீ பிறந்ததுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பிறந்ததுனால தான் இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்ற ஒரு காலத்தை யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். மகளே நீதான், மகனே நீதான், உன் குடும்பத்திலிருந்து ரொம்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிள்ளை, உன் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் உன்னை டைம் சரியில்லாதவன் தான் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அந்த டைம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது, அவங்க கண்களுக்கு முன்னாடியே நிறுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 20வது வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதம் நடக்க போகிறது, கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவர் எந்த நேரத்திலும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவர். நம்பர் 1 முதலாவதாக சாயந்திரமானது, நம்பர் 2 இரண்டாவதாக வனாந்தரமான இடம், நம்பர் 3 மூன்றாவதாக நேரமும் ஆயிற்று. ஆனா இந்த சூழ்நிலை எதுவுமே ஆண்டவருக்கு ஒரு பெரிய பொருட்டு. சத்தமா சொல்லுங்க, நீங்க சொல்றது எதுவுமே ஆண்டவருடைய அற்புதத்திற்கு ஒரு பொருட்டு. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்ற எதுவுமே ஆண்டவருடைய அற்புதம் செய்வதற்கு ஒரு பொருட்டு அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலை எதுவுமே ஆண்டவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. சொல்லுங்க, கர்த்தருடைய அற்புதத்திற்கு ஒரு பொருட்டு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய அற்புதத்திற்கு அது ஒரு பொருட்டு அல்ல, ஆண்டவருடைய அற்புதத்திற்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எல்லாம் தூக்கி போட்டு, அவர் இன்றும் ஜீவிக்கிறவர், அவர் இன்றும் வாழ்கிறவர், அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். இந்த ஆராதனை நிறைய பேருக்கு ஒரு சாட்சி உள்ள ஆராதனையாய் மாற போகிறது. இந்த 8ஆம் தேதி நிறைய பேருடைய தலை எழுத்துக்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த 8ஆம் தேதி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் அற்புதம் செய்வதற்கு தடை இல்லை, தடை இல்லை. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவர் அற்புதம் செய்ய வல்லவர். ஒரு பெரிய மாற்றம்